2040ல உலகம் இந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா வளர்ந்துருக்குமான்னு யோசிக்க முடியாத அளவுக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு 112 செகண்ட் வீடியோல நமக்கு லைக் படத்தோட ஃபர்ஸ்ட் பஞ்ச்ன்ற கிளிம்ஸை ரிலீஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ இந்த லைக் படத்தோட ஃபர்ஸ்ட் பஞ்சில் காட்டியிருக்க நீங்க நோட்டீஸ் பண்ணாத இன்ட்ரெஸ்டிங்கான அன்னோட்டிஸ்டு டீட்டெயில்ஸை இந்த வீடியோல பார்த்துடலாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருவோமா? ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆல் இன் தி சினிமேட்டிக் வேர்ல்ட். புதுசா நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த லைக் படத்தோட ஃபர்ஸ்ட் பஞ்சை இந்நேரத்துக்கு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கிளிம்ஸில் காட்டியிருக்க ஃபியூச்சர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு ஷார்ட் பை ஷார்ட்டாக என்ன இருக்குன்றத கிளியராக சொல்கிறேங்க. ஓப்பன் பண்ண அனிருத்தோட வாய்ஸில் வருஷம் 2040 ஆகுதுன்னு ஒரு டைலாக சொல்கிறாரு. இந்த ஷார்ட்டில் அடியார் பிரிட்ஜ் 2040 இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்றத காட்டியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், கெட் யுவர் பிரியாணி இன் 60 செகண்ட்ஸ்னு போட்டு இருக்குங்க. இப்போல்லாம் ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு மனுஷங்க தான் ஃபுட் ஆர்டர்ஸை டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களால டைமுக்கு கரெக்டாக ஃபுட்டை டெலிவரி பண்ண முடியாது. பிகாஸ் டிராபிக் அந்த அளவுக்கு அதிகமா இருக்கிறதுனால கரெக்டான டைமுக்கு டெலிவரி பண்ண முடியாது. ஆனா 2040ல ட்ரோன்ஸை வச்சு தான் ஃபுட் ஆர்டரை எல்லாம் டெலிவரி பண்ண போறாங்கன்னு காட்டியிருக்காங்க. அதுவும் 60 செகண்ட்லயே ஆர்டரை போட்ட உடனே பிரியாணி வந்துடும் போலயே. இந்த பிரியாணியோட ஆடு மேபி தலப்பாக்கட்டி பிரியாணியோட ஆடா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த லோகோவை பார்த்தா அப்படிதாங்க இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிராபிக் போலீஸ் இருக்க வேண்டிய இடத்துல ரோபோட்ஸ் தான் டிராபிக்கை கண்ட்ரோல் பண்ற மாதிரி காட்டியிருக்காங்க. போலீஸ் கார்லயும் கவர்மெண்ட் வெஹிக்கிள்லயும் இருக்க சைரன் மாதிரி இந்த ரோபோட்டோட தலையிலயும் ஒரு சைரன் இருக்குங்க. அண்ட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 2040ல நடக்க போற ஐபிஎல்லோட ரெஃபரன்ஸா காட்டியிருக்காங்க. அண்ட் அதுக்கு மேல மெட்ரோ ட்ரெயின் போகுதுங்க. அதுவும் சாதாரண மெட்ரோ ட்ரெயின்லாம் கிடையாது, அது மோனோ ரயில்னு மென்ஷன் பண்ணி இருக்க மெட்ரோ ட்ரெயினுங்க. இந்த மோனோ ரயில்னா என்ன ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுல சிங்கிள் ட்ராக் மட்டும் தாங்க இருக்கும். ஒரே ட்ரெயின் மட்டும் போற மாதிரி அந்த சிங்கிள் ட்ராக்கை டிசைன் பண்ணி இருப்பாங்க. இது வரைக்கும் இந்த மோனோ ரயில்ன்ற கான்செப்டை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரல. மேபி 2040ல வருதான்னு பார்ப்போம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மிஷன் இம்பாசிபிள் பார்ட் 14ஓட பேனரை வச்சிருக்க மாதிரி காட்டப்படுது. அது கூட பரவாயில்லங்க, யாஷ் அந்த படத்துல நடிச்சிருக்காருன்னு போய் பேனர்ல காட்டியிருக்கீங்களா. அண்ட் அந்த பேனருக்கு பக்கத்துல கலைஞர் மெட்டாவர்ஸ் யூனிட்ன்ற ஸ்கீமை 2040ல நான் முதல்வன்ல இருக்குன்ற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃபியூச்சரிஸ்டிக்கா படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் காட்டுறதுக்காக இந்த ரெஃபரன்ஸை வச்சிருக்கலாம். அடியார் பிரிட்ஜ் இப்போ எப்படி இருக்குன்னு சென்னையில இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி எவல்யூஷன் 2040ல நடந்தா நல்லா இருக்கும்னா அந்த லைக்கை மறக்காம கொட்டி விட்டுட்டு இந்த வீடியோவுக்கு கொஞ்சம் உங்க சப்போர்ட்டை கொடுங்க. அப்போதான் என்னாலையும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸை ரெடி பண்ணி உங்களுக்கு தர முடியும். அடுத்த ஷாட்ல ஒரு ரோபோட் வந்துட்டு இல்லாத ஒண்ணு ஒருத்தன் இருக்குன்றான் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அந்த ரோபோட்டோட வாய்ஸ் ஓவரா அனிப்ரோ தான் பேசி இருக்காரு. படத்துலயும் அனிப்ரோ தான் அந்த ரோபோட்டுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரா, அப்படி இல்லைன்னா கிளிம்ஸ்ல சும்மா அந்த ரோபோட்டுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுப்போன்னு கொடுத்துருக்காரான்னு தெரியலங்க. படத்துல அப்படின்னா நல்லா தான் இருக்கும். சரி, இந்த ரோபோட் இந்த படத்துல என்ன ரோல் பிளே பண்ணுது அப்படின்றத நான் அப்புறமா சொல்றேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ரோபோட் சொன்ன அந்த டைலாக் வந்ததும் ஹீரோவோட இன்ட்ரோவை காட்டுறாங்க. 2040ல இருக்க கொடையை பிடிச்சிக்கிட்டு ரோட்ல நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடந்து வராரு. அந்த கொடையில இப்போ கரண்டா என்ன டைம் ஆகுது, சர்ஃபேஸ்ல என்ன டெம்பரேச்சர்லாம் இருக்கு, எப்போ மழை நிக்க போகுதுன்றது முத கொண்டு டிஜிட்டல்ல கொடைக்குள்ள டிஸ்பிளே ஆகுற மாதிரி காட்டப்படுது. அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டான ஒரு கொடை இருக்க போகுது அப்படின்றத படத்துல காட்டுறாங்க. அதுக்கப்புறமா தமிழ் டாக்ஸின்ற ஒரு டாக்ஸில இருந்து இந்த படத்தோட ஹீரோயினான கிருத்தி செட்டி இறங்கி வராங்க. அவங்க மழையில நனையாம இருக்கணும்னு ஹீரோவோட கொடைக்குள்ள போய் நின்னுகிறாங்க. அப்போதான் 2040ல இல்லாத உண்மையான லவ்வா இருக்குன்னு பிரதீப் ரங்கநாதன் சொல்றாரு. அண்ட் இந்த இடத்துல ஒரு ரோபோட் அவங்கள பார்த்துட்டு இருக்க மாதிரி காட்டப்படுது. மேபி ஃபர்ஸ்ட்ல காட்டின ரோபோட் அந்த நேரத்துல நின்றுட்டு இருக்க ரெண்டு பேரையும் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி இப்படி காட்டுற மாதிரியும் காட்டப்படலாம். இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா இந்த ரோட்ல ரன்னிங் பண்றவங்களுக்கு ஒரு இடம், சைக்கிள்ல போறவங்களுக்கு ஒரு இடம், போன்ல டெக்ஸ்ட் பண்ணிட்டே போறவங்களுக்கு ஒரு இடம்னு ஃபியூச்சர்ல இருக்க போகுது அப்படின்ட்டு காட்டியிருக்காங்க. இப்பவே நிறைய பேர் போன் யூஸ் பண்ணிட்டு தான் ரோட்ல நடந்து போறாங்க. இந்த ஐடியா ஃபியூச்சர்ல மேபி வந்தா நல்லா தான் இருக்கும். அண்ட் இது மட்டும் காட்டாம ஆர் யூ ரெடி ஃபார் தலைவர் 189ன்ற பேனரை இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு தலைவர் ஒரு படம் நடிச்சா கூட 189வது படம்ன்ற கவுண்ட் அதிகமா இருக்குல்ல. 2040ல தலைவரோட 189வது படம் வரலான்னு அப்ராக்சிமேட்டா இந்த மாதிரி ரெஃபரன்ஸை வச்சிருக்காங்க போல. இந்த ஷாட்ல ஒரு ஸ்மார்ட் ரிங்கை வச்சுட்டு லைக் தீமாக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுன்னு பிரதீப் ரங்கநாதன் சொல்றாரு. அதுவும் இன்ஸ்டால ரெக்வஸ்ட் கொடுக்குற மாதிரி தீமாக்கு ஒரு ரெக்வஸ்ட் போய் கொடுக்குது. நம்ம அனிருத் ஏன் தீமா தீமான்னு வாய்க்கு பாடிட்டு இருந்தாருன்னு இப்போதாங்க தெரியுது. ஏன்னா ஹீரோயின் பேர்
தீமான்றதுனால தான் அப்படி பாடிட்டு இருந்தார் போல. இந்த ஸ்மார்ட் ரிங் தான் படத்துல முக்கியமான கேஜெக்டா இருக்கும் போலங்க. ஏன்னா லைக் மூவி டீம் ரிலீஸ் பண்ண இந்த போஸ்டர்ல இதையும் செய்வதை எந்திரம் செய்யாதுன்னு ஒரு டெக்ஸ்ட இந்த ரிங்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. 2040ல யாரோ உண்மையா லவ்வே பண்ண மாட்டாங்கன்னு டெக்னாலஜியை வச்சு லவ்ன்ற அழகான விஷயத்த ஆர்டிபிஷியலா ஒரு ஸ்மார்ட் ரிங்கை வச்சு லவ் பண்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இந்த படத்துல இருக்க போகுதுன்னு சொல்ல வராங்க போல. அது இந்த கிளிம்ஸ் பார்க்கும் போது தான் புரியுது. எஸ்.ஜே. சூர்யா தான் இந்த லைக் படத்தோட வில்லனா வரப்போறாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரு தான் இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஓனரா இருக்காருங்க. அவரை ஒரு ஸ்மார்ட்டான சயின்டிஸ்டா காட்ட ட்ரை பண்ணிருக்காங்க இந்த படத்துல. சோ இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஓனரான எஸ்.ஜே. சூர்யா என்ன பண்றாருன்னா இந்த ஸ்மார்ட் ரிங்கை லான்ச் பண்ணி நீங்க இப்படி எல்லாம் லவ் பண்ண எங்க கிட்ட பாலிசி இருக்கு அப்படின்ட்டு மார்க்கெட்டிங் பண்றாரு. ஸ்டார்டிங்ல ஒரு ரோபோட்டை காட்டி இருந்தாங்கல்ல, அந்த ரோபோட் கூட எஸ்.ஜே. சூர்யாவோடது தாங்க. நான் எப்படி சொல்றேன்னா இந்த ரோபோட்டோட உடம்புல சூரியன்ஸ் ப்ரோ அப்படின்ட்டு மென்ஷன் ஆகியிருக்கு. அண்ட் அந்த மைக்கை பாத்தீங்களாங்க, 2040ல இப்படி ஒரு ஸ்டைலிஷான டிரான்ஸ்பரண்டோட ஒரு மைக் இருக்கும்னு நல்லா டிசைன் பண்ணி காட்டியிருக்காங்க. சரி, இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம். 2040ல யாரும் உண்மையா லவ்வே பண்ணாததுனால தான் எஸ்.ஜே. சூர்யா லைக்ன்ற கான்செப்டை மார்க்கெட்டிங் பண்ணிட்டு சம்பாதிச்சிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவுக்கு லைக் கம்பெனியோட லவ் ரிலேஷன்ஷிப்ல ஆரம்பிச்சு உண்மையான காதலா மாறுது. சோ எஸ்.ஜே. சூர்யா அவங்களோட லவ்வை பிரிச்சு அவரோட மார்க்கெட்டிங்கை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அண்ட் இதெல்லாம் தாண்டி எப்படி ஹீரோவும் ஹீரோயினும் சேர்றாங்கன்னு படத்துல காட்டப்படலாம். இந்த கான்செப்டை வச்சுதான் இந்த லைக் படம் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுங்க. மதராசி ட்ரெய்லர் பிரேக் டவுன் வீடியோவை நீங்க பார்க்கலனா லிங்க் ஐ பட்டன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சிட்டு அந்த வீடியோ போய் பாருங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி கூட இந்த கிளிம்ஸ்ல கொஞ்சம் கிளியரா சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்லாம் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனில இருக்கு அப்படின்ற மாதிரி. அதாவது இந்த டெக்ஸ்டேஷன்ஷிப், கஃபிங், டெல்யூஷன்ஷிப், சிச்சுவேஷன்ஷிப்லாம் இருக்கு. ஆனா இதை விட ஒரு பியூரான லவ் ரிலேஷன்ஷிப் தான் வேணும்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஒரு சில ரிலேஷன்ஷிப்லாம் இப்பவே இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சதுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கிளிம்ஸோட லாஸ்ட்ல எனக்கு என்ன யாரும் இல்லைன்ற சாங்க போட்டாங்க பாருங்க. அதை கேட்ட உடனே எனக்கு எல்லாம் பழைய ஃபீலே வந்துருச்சு. ஏன்னா அந்த சாங் ரிலீஸ் ஆன அப்பவே அந்த பாட்டை கேட்டுட்டு வைப் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அக்கா சாங்கோட ரீமேக்ஸ் எல்லாம் கூட பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ இருக்க பசங்க எல்லாம் இந்த பாட்டை புது பாட்டுன்னு சொல்லிட்டு வைப் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க. படத்துல அனி ப்ரோ எப்படி இதை யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சாங் பெரிய ஸ்கிரீன்ல வருதுன்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா ஒரு இரும்பு கையை மாட்டிட்டு ஒரு ரோபோட்டோட தலையை அடிச்சு உடைக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பிரதீப் ரங்கநாதன் அந்த இரும்பு கையை போட்டுட்டு இருக்காரு இந்த போஸ்டர்ல. மேபி எஸ்.ஜே. சூர்யாவோட ஒன் ஆஃப் த கேஜெக்டா கூட இது இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஹாலிவுட்ன்ற பெரிய டெக்ஸ்டை எப்படி யூஎஸ்ல பிளேஸ் பண்ணி இருக்காங்களோ அந்த மாதிரி 2040ல தமிழ்நாட்டுக்கும் கோலிவுட்ன்ற ஒரு டெக்ஸ்டை பிளேஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு காட்டியிருக்காங்க. அண்ட் இந்த படம் லவ் பேஸ் பண்ண படமா இருக்கிறதுனால கோலிவுட்டோட எல்லின்ற லெட்டர்ல ரெண்டு பேரும் உட்காந்துட்டு பேசுற மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் இந்த ஷாட்ல ஃபியூச்சர்ல ஜிஹெச் எப்படி இருக்க போகுதுன்னு காட்டியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு நடுவில் மெட்ரோ ட்ரெயின்லாம் வேற போகுது. ஃபியூச்சர்ல நம்ம ஊர் இப்படிதான் இருக்க போகுதுன்னு ரொம்பவே கிரியேட்டிவா இந்த ஃபர்ஸ்ட் பஞ்சில காட்டியிருக்காங்க. படத்துல இன்னும் என்னென்னலாம் காட்டியிருக்காங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அவ்வளவுதாங்க, இதோட என்னோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் பஞ்சில இருக்க எனக்கு தெரிஞ்ச இடியன் டீடைல்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். உங்க தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய சினிமேட்டிக் அப்டேட் அண்ட் மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் அந்த லைக்கையும் கொட்டி விட்டுருங்க. தேங்க்யூ. பாய் பாய்.